புதப்படையுடை புண்ணியரே புறஞ்சொற்கள் நும்மேல் ஏதப்படை எழுகின்றனவால் இலையாளொடும்மை காதற்படுப்பான் கனை தொட்ட காமனை கண்மலரால் சேதப்படுத்திட்ட காரணம் நீர் நிறை செப்புமினே. ஒரு அடியவர் சாமி பார்த்து கேட்குறார். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க, அவங்கள பற்றி யாரும் தப்பாக பேசுகிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? போய் அவங்கள்ட்ட கேட்போம், இந்த மாதிரி நீ செஞ்சினா அதுக்கான காரணம் என்ன என்று கேட்பது வழக்கம் தானே உலகத்தில். அதுபோல் சாமியை பார்த்து கேட்குறார் ஒருத்தர். இந்த சாமியுடைய சேரமன் பண்ண பூதப்படை உடை புண்ணியரே என்று அழைக்கிறார். புறஞ்சொற்கள் நிம்மேல், உன்னை பற்றி எல்லாரும் தப்பாக பேசிக்கிறாங்க. புறஞ்சொல்லான்னு அர்த்தம், பின்னாடி பேசுறதுன்னு அர்த்தம். புறஞ்சொற்கள் நும்மேல் ஏதப்படை எழுகின்றன. ஏதம்னா குற்றம் வரும்படியாக எழுகின்ற என்ன? இவர் காமனை எரிச்சிருக்கார். அப்பனா இவர் காமத்தில் விருப்பம் இல்லை, பெண் தொடர்பு இருக்கக்கூடாது, திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணியிருந்தா சரி. ஆமாம் இல்லையா? எப்போதும் ஒரு பொண்ணை கூடவே வச்சுட்டு இருக்காரு, ஆனால் காமனை எரிச்சிருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம் என்று எல்லாரும் உன்னை பற்றி பேசிக்கிறாங்க. இதுக்கு என்ன விளக்கம் என்கிட்ட சொல்லு. ஏதப்படை எழுகின்றனவால் இலையாளோடு உம்மை காதற்படுப்பான். உங்க ரெண்டு பேரையும் இணைச்சான்னா சுவாமி அம்பாலும் இணைச்சவன் காமன் கிடையாது, காமனையும் ரதியையும் இணைச்சவர் சாமி. பூங்கானை கிழவனன்றி புங்கவர் எவர் போந்தாலும் ஈங்குற தருதி இல்லை என்று நந்தியம்பெருமான்ட்ட சாமி ஆணையிடுவதை பார்க்க முடிகிறது. மன்மதன் வருவான், அவனை மட்டும் விடு, வேற யாரும் வந்தாலும் விடாத அப்படின்ட்டு போனார். அதுபோல சுவாமி சங்கல்பம் பண்ணதுனால தான் மன்மதன் ரதியே ஒன்று சேர முடியாத அளவுக்கு இருக்கிறது. சலம் அது பெண்பால் உகந்திலனேல் பேதா இருநிலத்தோர் பெண்பால் யோக எய்தி விடுவர்கான் சாழலோன்னு சொல்லியிருக்கார். அப்போ மன்மதனையே போகப்படுத்துகிறோன்னு சாமி தான் என்று இந்த பாடலுடைய பொருள். அதான் அதுக்கான விளக்கம். மன்மதனால் நாம் போகமாகவில்லை, நம்மால் தான் மன்மதன் போகமாகி கொண்டிருக்கிறான் முதல்ல நீ புரிந்து கொள்ளு என்று இந்த பாட்டில் பதில் சொல்லியிருப்பார் அவர், இல்லையா? அதான் கருத்து. காதல் விடுப்பான் கனை தொட்ட காமனை கண்மலரால் சேதப்படுத்திட்ட காரணம். கண்ணால எப்படி கொள்ளினார் சாமிய காமனை? கண்மலர்னா வெள்ளி மலர் கண்ணாத்தா வேப்பம்பூ கண்ணாதா, அந்த கண்மலரா? நெற்றி கண்ணை திறந்தார். கண்மலர் இருக்கிற படம் ஒன்று தெரியுமே தெரியாது. அது என்ன படம்? அது படம் பேர் தெரியலையே. அம்மன் படம். அந்த படத்துல அந்த மரத்தை இது ரோஜா படம். இது ரோஜா படம். அது ரோஜா தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அதுதான் சாமி. அது ரொம்ப பழைய படம். அது ராஜகாளியம்மன். படத்துல வந்து இது சாமியோட கண்மலர் இல்லையா? காமனை கண் மலரால் சேதப்படுத்தினார். இந்த இடத்துல விஷயத்தை பாருங்க. இங்க கொல்லுகின்றார். கண்ணால கொல்லுவது மலரால கொல்ல முடியுமோ? மலரால கொல்ல முடியுமா? முடியாது. ஆனா காமனை கொன்ன போது இங்க கண்ணை மலரா வர்ணிச்சிருக்கார். இன்னொரு இடத்துல மயக்கத்தை ஏற்படுத்துறார், தன்பால் ஈர்ப்பை ஏற்படுத்துறார். அதுவும் கண்ணாலதான். அங்க அம்பு, கண் அம்புன்னு வர்ணிக்கிறார் அப்பர் சாமி. மலரால மயக்கலாம், அம்பால கொல்லலாம், இதான உலக வழக்கம். இங்க சாமி மலரால கொண்டிருக்கார். இதை நீங்க ஒப்பிட்டு எழுதலாம். நீங்க அழகா கண் மலரும் கண் அம்பும் அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதுனீங்க. அப்பர் சாமி ஆமாத்தூர் தேவாரத்துல வண்ணங்கள் தாம்பாடி வந்து வளைக வருவார் கண் அம்பால் எய்தி கனல பேசிங்கிறாருங்க. கண்ணால அம்புட்டாராம் இந்த பெண்களை பார்த்து சாமி. கண் அம்பால்னு பாட்டுல இருக்கும், அது எப்படி படிக்கணும்? கண் அம்பால் எய்தி கனல பேசி. பேசும்போது இவர்களுக்கு காமம் அப்படியே ஏற்படுது அதிகமா அந்த பெண்ணுக்கு சாமி மேல. பார்க்கும்போது கண்ணை பார்த்தாலே ஒருத்தரை பார்த்து மயக்கிறது வர்றது இல்லையா? அழகு. அதுதான் கண் அம்பால் எய்தி கனல பேசி. அங்க மயக்கத்தை உற்பத்தி பண்ணார். அங்க மலர்னு சொல்லியிருக்கணும், ஆனா கண்ணை அம்புன்னு அங்க சொல்லியிருக்கார். இங்க கொன்னு இருக்கார், இங்க அம்புன்னு சொல்லியிருக்கணும், ஆனா என்னவா இருக்கு? இங்க
இந்த ரெண்டு பாட்டையும் ஒப்பிட்டு அழகா கட்டுரை எழுதலாம் நீங்களா. ஆமாத்தூர் சரி, ஆமாத்தூர் அப்பர் சாமியோட தாண்டகம் முதல் பாட்டே இதுதான். வண்ணங்கள் தாம்பாடி வந்து வளைகவர்ந்து, அதுல அண்ணலார் போகின்றார் ஆமாத்தூர் அழகியாரே வந்து காணீர். விஷாடன குணத்தை முழுக்க வர்ணிச்சிருப்பார் அந்த பாட்டு முழுக்க. சாமி எவ்வளவு அழகா இருக்கார் அப்படிங்கிறத மயக்கம் ஈர்க்கிறார், தன்பால் ஈர்க்கிறார். அது என்ன பாட்டுங்கிறத பார்ப்போம். நல்லா தேவாரம் அது. வண்ணங்கள் தாம்பாடி வந்து நின்று வழி செய்து வளை கவர்ந்தார், வகையால் நம்மை கண்ணம்பால் நின்று எய்தி கனலப் பேசி கடியதோர் விடையேறி காபாலியார், சுண்ணங்கள் தான் கொண்டு துதைய பூசி தோலுடுத்து நூல் பூண்டு தோன்ற தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. இது தாண்டகம். என்ன சொல்ல பாருங்க, வண்ணங்கள் தான் நிறைய பாட்டு. வர்ணம், வர்ணம்னா பாட்டு. கோரி வர்ணம், வர்ணம்னா பாட்டுன்னு அர்த்தம். அதான் அதான் வண்ணங்கள் தாம் பாடி நிறைய பாட்டு பாட்டுறார். வந்து நின்று வழி செய்து, இந்த பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. பிக்ஷா இந்த தர்காவன பெண்கள் எல்லாம் என்னமோ யாரும் நல்ல பாட்டு பாடுறாங்களே, யாரா இருக்கலாம் வந்து வாசல்ல பார்த்தார். டக்குனு கையை பிடிச்சிக்கிட்டாராம். வாசல்ல இருந்து கை பிடிச்சிக்கிட்டார். வழி செய்து வலை கவர்ந்தார். விடு விடு விடுன்னு இருக்காவ. சரின்னு விட்டார். வலையில கட்டிட்டு விட்டாரு. அது ஓடிட்டு உள்ள. அதான் வழி செய்து வலை கவர்ந்து பாட்டில் வலை கவர்ந்தார். வகையால் நம்மை கண்ணெம்பால் எய்தி நின்று எய்தி. போயிருக்காரா இருக்காரா, வாசல்ல தான் இருக்காரா என்ன பார்த்தா வாசலே நின்று இருக்காரா சாமி. இன்னும் கண்ணடிச்சிருக்காரு பார்த்து. கண் அம்பால் எய்தி கனல பேசி வா என்னை புல்க என்றான். அப்போ சாமி தேவாரம். வா வந்து தழுவிக்கொள்ள நின்றுருக்காரு. இருந்து அப்பா காதல் வாங்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? ஆனால் இவளுக்கு ஆசையா இருக்கு. ஆனால் வீட்டில் உள்ளவங்க தடுப்பாங்க. அதனால கனல பேசி காம வழிமுறையாக பேசுறார். இது ஆத்மாவுக்கும் சாமிக்கு உரிய உறவு எப்படி இருக்கு அதான் சொல்லுகிறார். வெந்தார் வெண்பொடி பூசி வெள்ளை மாலை விரிசடை மேற் தாஞ்சூடி வீணை ஏந்தி கந்தாரம் தாமுரல போகா நிற்க. கந்தாரம்னா காந்தாரங்கிற பண்ணு பாடிக்கிட்டு வீணை வாசிட்டு வாசலே நின்றுக்காரு. போக மாட்டாராம், வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்காரு. கரைசேர் மணிமடற்றீர். புதுசா இருக்காரு. கண்ணை ஏன் கருப்பா இருக்கு இவருக்கு? அந்த பொண்ணு பார்த்துருக்கான். சாதாரண வீணை வாசிக்கிட்டு வர பிரம்மச்சாரி மாதிரி இல்லை, எப்போது வர பிரம்மச்சாரி பிராமண பிள்ளை மாதிரி இல்லை, வித்தியாசமா இருக்காரு. கண்டம் கருப்பா இருக்கு. அதான் சொல்லுகிறார். கரைமணிமிடற்றீர் ஊர் ஏது என்றேன். அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காவ, உங்க என்ன ஊர் நீங்கன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரா, நொந்தார் போல வந்து எப்ப பேசுவான்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆத்மா ஒரு ரிப்ளை கொடுத்தா போதும் சாமிக்கு, உடனே வந்து பிடிச்சி பாடுற அர்த்தம் இல்லையா? உடனே எப்படி வந்தாரா, எப்ப நீ பேசுவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப பசியா இருக்கேன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டாராம். நொந்தார் போல் வந்து என் இல்லே புக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டார். இல்லே புக்கு நுடங்கேரிடை மடவாய். நல்லா இடுப்பு அழகா இருக்கு உனக்குன்னு இருக்காரு அரவர். நுடங்கேரிடை மடவாய் நம் ஊர் கேட்கில். என் ஊர் என்னன்னு கேட்டியா? அந்தாமரை வளர்மேல் அலிவண்டு யாழ் செய்யும் ஆமாத்தூர் என்று அடிகள் போயினாரே. ஆமாத்தூர் என் ஊருன்ட்டு போனாராம். கட்டங்கம் தாம் ஒன்று கையிலேந்தி கடிய விடையேறி காபாலியார் இட்டங்கள் தாம் பேசி இல்லே புக்கு. இஷ்டத்துக்கு பேசியிருக்கார் என்னென்னமோ. அதான் இட்டங்கள் தாம் பேசி இல்லே புக்கு இடும்பலியும் விடக்கொள்ளார். நீ அதுக்கு வந்திருக்க, பிக்ஷா வாங்க வந்திருக்க, பிக்ஷா வாங்கிட்டு போக வேண்டியதானே அண்ணா? ஏதோ பேசிட்டு இருக்கார். கண் அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, என் கூட வந்துடுறியான்னு கேட்டிருக்காரு. பிக்ஷா வாங்கிட்டு போக வேண்டியதானே? வீட்டுக்குள்ள வந்துட்டார். இடங்கொள்ளார் போவார் அல்லர் பட்டிமையும் படிருமே பேசான் என்றார். அதான் என்ன சொல்றது, சாமிங்னு சொல்றாங்க இல்லையா? சாமிங்னஸ்னா பார்த்தாலே யாருக்குமே ஆசை உண்டாகக்கூடிய தன்மை. ஆண்கள்ல அப்படி பெண்களுக்கு மனுஷில பேசும்போது அவர் பேசுறது அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிற ஆசை உண்டாகக்கூடிய மாதிரியான தன்மை. அதான் பட்டிமையும்
நல்லா வாயாடியா பேசுது. பட்டிமையும் படிருமே பேசான் என்றார் பார்ப்பாரே பரிசளிப்பார். யாரு அவங்கள பார்த்தாங்களோ அவங்க அவ்வளவுதான், மனசை அவர்கிட்ட விட்டுற வேண்டியதுதான். அப்படி இருந்திருக்காரு பார்க்கறதுக்கு. படிலுமே பேசான் என்றார் பார்ப்பாரை பரிசீலிப்பார் போல் என்றால்தான் அட்டியசில் பழியும் கொள்ளார். கொஞ்சம் சாதம் போட்டேன் அதுவும் வேணான்ட்டார். அது எதுக்கு வந்தார்? அப்புறம் வில்லார் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. என்ன இந்த பெண் ஒருத்தி பாடுறது மாதிரி இந்த பாட்டு முழுக்க பாடியிருக்கார். எல்லா பெண்களும் வாங்க எப்படி போறாரு பாருங்க இருக்கார். பசைந்த பலபூதத்தார் பாடலாடல் படனாக கச்சையார் பிச்சைக்கென்றங்கு எசைந்தோர் இயல்பினர் எரியின் மேனி எமையாமு கண்ணினர். 3 கண்ணு இருந்திருக்கு. 4 வேதத்தர் 4 வேதம் ஓதிட்டு வந்திருக்கார். பிசைந்த திருநீற்றினரா. திருநீர் எப்படி பூசினாரா? பிசைந்த திருநீரினர். இதே மாதிரி ஞானசம்பந்தர் பதிவு சொல்லுவார் திருத்தாளச்செதியில, பிச்சைக்கே இச்சித்து பிசைந்த நீரும்பர். திருநீர் அப்படி பிசைஞ்சுதானே பூசிக்கிறார் போய், அதான் பிசைந்த. பிசைந்த திருநீற்றினர் பெண்ணோர் பாகம் பிரிவரியா பிஞ்சகனார் தென்னீர் கங்கை அசைந்த திருமுடியார் அங்கை தீயர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரேன்னு பாட்டு. இந்த பதிகம் முழுக்கமே அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த தாண்டகம் முழுக்க அப்படிதான் அனுபவிக்க வேண்டிய தாண்டகம் அப்படி இருக்கு. இதே மாதிரி திருமறை திருவெண்காட்டில் ஒரு ஆச்சரியமான குறிப்பு இதே மாதிரி இருக்கும். திருவலம்புரம் தாண்டகம், இதெல்லாம் ரொம்ப அனுபவிக்க வேண்டிய தாண்டகங்கள். அதாவது அப்பர் சாமி அப்படி அனுபவிச்சு காட்டுறாரு. நம்ம எல்லாம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காருல்ல. அடி கன்றிகள் கண் என் கண்ணின் நின்று அகலா நெஞ்சினில் அஞ்சிலம் வளைக்கும் பொத்திருவடி என் குடி முழுதாள புகுந்தன போந்தன அல்ல. இன்றைக்கோ ஒரு நாள் என் மனத்துக்குள்ள வந்தார். எப்படி வந்தார்? நெற்றியில் கண். அந்த நெற்றிக்கண்ணியை கண்ணை விட்டே போக மாட்டுதுன்னார். நெற்றியில் கண் என் கண்ணின் நின்று அகலா நெஞ்சினில் அஞ்சிலம்பு அழைக்கும். நெஞ்சுக்குள்ள அவருடைய சிலம்பு ஒலி எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். சூப்பரா இருக்கு. அனுப்பிடுங்க எனக்கு அதை. நெஞ்சிலம் அஞ்சிலம்பு அழைக்கும் மற்றனக்கு உறவேல். எனக்கு வேற யாரு உறவு? மற்றனக்கு உறவேல் மறி தீரை வடவாற்றிடு புனர் மதகில் வாழ் முதலை. அந்த கோயிலை சுத்தி பெரிய அகழி இருக்கு. அந்த அகழி முழுக்க முதல இருக்கு. முதல வாழ்வதற்காக வடவாற்றீரை திறந்து விட்டுருக்காங்களாம். அது சொல்றாரு, மற்றனக்கு உறவேல் மரிதரை வடவாற்று இடுபுணல் மதகில் வாழ் முதலை 8 நீர்க்கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவருக்கு அப்படின்னு பெரிய கோயில் திருவசிப்பான். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு இப்படி திருவசிப்ப பாடுறார் கருவூர் தேவர். அதில் என் பொன் திருவடி என் குடிமுழுது ஆள புகுந்தன போந்தன இல்லை, உள்ள வந்தா தெரியும், போவே மாட்டார். அது அர்த்தம். இது மாதிரி என்ன பாட்டுது பார்த்துட்டு இருக்கோம். இங்க இந்த பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். புதப்படையுடை புண்ணியரே அந்த பாட்டு பார்த்தாச்சே. கண்மலருக்கு போயிட்டு வந்துட்டோமா? சரி. சேதப்படுத்திட்ட காரணம் நீர் இறை செப்புமினே. இறை செப்புமான கொஞ்சம் சொல்லுங்க என்ன காரணம்? செப்பன கொங்கைக்கு தேமலர் கொன்றை நிறம் பணித்தான் மைப்புரை கண்ணுக்கு வார்புணல் கங்கை வைத்தான் மனத்து கொப்பனையில்லா ஒளிகுளர் உன்மத்தமும் வைத்தான் அப்பனை அம்மனை நீ என் பெறாது நின்றார்க்கின்றதே. அம்மா தாய் பாடுறா பெண்ணை பார்த்து, இந்த சிவபெருமான எண்ணி எண்ணி நீ என்கின்றாய், உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் நினச்சி கோயில் கோயிலாக போகிற, பிரதேசத்துக்கு போகிற, சைவஸ்தாந்த வகுப்புக்கு வர, தல யாத்திரைக்கு போகிற, எல்லாம் பண்ணுற, திருமுறை வகுப்புக்கு வர, உனக்கு சாமி ஒரு நாள் அனுகிரகம் பண்ணியிருக்காரா? பண்ணலை. இப்படி அவர் நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயே, அவர் உனக்கு பண்ணதெல்லாம் என்ன அப்படிங்கிறார். அந்த பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கலாம்? அவள் உடம்பு என்னவாகி போச்சு? மஞ்சள் நிறத்தில் பொன்னிறமாக இருக்கு, பசலை படந்து போயிட்டா. சுவாமி நினைச்சு எங்கே சொல்லுகிறார். செப்பன கொங்கைக்கு கனபாரம் தேமலர் கொன்றை, தேன் புரந்திய கொன்றை மலர் போன்ற மஞ்சள் நிறத்தை கொடுத்துட்டார். அவருடைய சார்பு தான் அதுவும். அடுத்தது மைப்புரை கண்ணுக்கு, கண்ணுக்கு என்ன கொடுத்தாரா? வார்புணர் கங்கையை தான் மணத்தான். கங்கையை கண்ணில் வச்சுட்டாரு. என்ன அர்த்தம்? பொழுதனையும் எழுதிட்டு இருக்கேன் அவர் எடுத்து
வைத்தான். மனத்துக்கு ஒப்பனையில்லா, மனத்துக்கு என் மனசுக்குள்ள என்னத்தை வச்சார்? ஒப்பனையில்லா ஒளிகளர் உண்மத்தமும் அமைத்தான். உண்மத்தம் அப்படின்னா மயக்கம் நடத்தும். அந்த இடத்துல ஊமத்தம் பூவை குறிக்குது. இந்த கொன்றை மலர், கங்கை, ஊமத்தம் 3 சாமியோட தொடர்புடைய பொருள் தான். இது 3 இவகிட்ட இருக்குங்கிறா அவரால். கொன்றை மலர் எப்படி ஆகிப்போச்சு? அவரை நினச்சி ஏங்கினதுனால கொன்றை மலர் நிறமாக இவ ஆகிட்டா. அவரை நினச்சி அழுறதுனால கண்ணில் கங்கை வந்துட்டு, விளங்குதா இல்லையா? அவரை நினச்சதுனால ஊமத்தமும் மயக்கம் தருவது. அந்த மயக்கம் மனசில் வந்துருச்சு. ஏவாம் சிவமாம் தன்மை, சிவமாம் தன்மை அடையிறதுக்கு இது சிவசமவாதி. அந்த கருத்து நீங்கள் இதுக்கு எடுத்து பேசலாம். அந்த பாட்டு எடுத்து சிவசமவாதி கிடையாது. சுவாமி எப்படி தன்னாக ஆக்குறார், என்னாக்கி தன்னானானை அப்படிங்கிறாங்க. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சத்து பின்னமெல்லாம் எங்கள் புறான். அந்த பாட்டெல்லாம் சொல்லியிருக்கு. நீ விளக்கம் பண்ணல. உங்களுக்கு எத்தனை நோட்ஸ் எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. நிறைய பேரறிஞர்கள், புலவர்கள், தீபிகாக்கள், அப்புறம் நீங்கள் என்ன சார் பாஸ்கரர்கள் எல்லாம் இருக்கிறீங்க இங்கே. நீங்களாம் என்ன சைவ சித்தாந்த பிரச்சார தீபிகாவா? ஆகாஷ்வா பிரச்சாரம் அப்படின்னு பிரச்சார தீபிகா, பிரச்சார பீரங்கி இருக்கீங்களா? அது பிரச்சார பீரங்கிகள், பிரச்சார தீபிகாக்கள், பிரச்சார பாஸ்கரர்கள், அப்புறம் புலவர், சைவ சித்தாந்த புலவர்கள், சைவ சித்தாந்த கலாநிதிகள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. எப்பா எல்லாரும் ஒரு பேர் பட்டம் வாங்கியிருப்பீங்க போல இருக்கீங்க. சைவ சித்தாந்த புலவர் இப்போ நீங்கள் புலவர் ஆயிடுங்க. கலாநிதி இப்போ உங்களுக்கெல்லாம் நான் இப்போ என்ன சொல்கிறேன், கீழே ஒரு குறிப்பு கொடுத்தேன். கீழ்பாட்டில் என்ன குறிப்பு கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம். அதை ஒப்பிட்டார் கட்டுரை எழுதலாம் அழகா. கட்டுரைன்னா எப்போ பார்த்தாலும் ஆசிரியரை தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது, நீங்களே எழுதலாம். அதுக்கு உங்களெலாம் குழு கொடுத்துருக்கேன். அப்போ நான் அதை உட்காந்து டெவலப் பண்ணணும் நீங்கள். அடுத்தது இப்போ ஒரு குழு கொடுத்துருக்கேன். என்ன குழு கொடுத்தேன்ப்பா? சிவமாம் தன்மைக்கு இந்த பாட்டில் ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. உங்களுக்கு மைய கருத்து இந்த பாட்டாக இருக்கணும். சிவமாம் தன்மைனா என்ன அப்படிங்கிறத பேசணும். அதை எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சிவசமவாதிகள், அப்படி சிவாத்விதவாதிகள்ங்கிறத டெவலப் பண்ணி எழுதிட்டு அதெல்லாம் தப்புங்கிறத கான்செப்ட் காமிச்சிட்டு நாம் எப்படி உயிர் சிவமாக ஆகும் அப்படிங்கிற சொல்லுகின்றோம்னு சொல்லி அதுக்கு இந்த பாட்டை உதாரணமாக காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அழகான ஒரு கட்டுரை ஞானசம்பந்தத்தில் வெளியிடலாம். என்ன சரிதானே? தலை சொல்லிடுவீங்க. இப்போ பாஸ்கர் ஸ்கொயர் வேறு நீங்க பிரச்சார பாஸ்கர் ஸ்கொயர். அவர் பேரே பாஸ்கர், அவர் கொடுத்த பட்டமும் பாஸ்கர். பாஸ்கரன்னா சூரியன். தீபிகானா என்ன? தீபிகைனா நூல்னு அர்த்தம், புத்தகம்னு அர்த்தம். புத்தகம் நீங்களா புத்தகமா இருக்கீங்க, திறந்த புத்தகமாகிட்டீங்க போல. சரி, அடுத்தது அப்ப சொல்ற, கண்ணுக்கு வார்புணர் கங்கை வைத்தான், மனத்துக்கு ஒப்பனை இல்ல ஒளிகளர் உண்மத்தமும் அமைத்தான். அப்பனை அம்மனை நீ என் பெறாது நிற்கின்றதே, நீ என்ன பெறாம இருக்க போற அப்படி சொல்லி வருத்தப்படாத. பெறுவேன், எல்லாத்தையும் பெறுவேன், இதையே கொடுத்துட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு அர்த்தம் வந்துக்க வேண்டியதான். ஆர்க்கின்ற நீரும் அனலும் மதியும் ஐவாய் அறவும் ஓர்க்கின்ற யோகும் உமையும் உருவும் அருவும் வென்றி பார்க்கின்ற வேங்கையும் மானும் பகலும் இரவும் எல்லாம் கார்கொன்றை மாலையினார்க்கு உடனாகி கலந்தனவே. கீழ்பாட்டில் என்ன இருக்கோ அதே கருத்து தான். அந்த எல்லாமே என்ன சரக்கரை திருவிருத்தணும்னு இருக்கு. அந்த திருவிருத்தத்தில் அப்புறம் சாமி என்ன சொல்றாரு, எல்லாமே உன்னோட சம்பந்தமான பொருட்கள்லாம் என் மனசுக்குள்ள வந்துருச்சு. இப்போ சாமி உள்ள வந்தாருன்னா எப்படி வருவார்? இப்போ அவர் கூட எல்லா பொருளும் உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். உள்ள ஒரு புலித்தோல் இருக்கு, ஒரு யானைத்தோல் இருக்கு இல்லையா? அதனாலதான் விடையும் விடைப்பாகனும் அமர்கின்ற சரக்கரையோ என் தனி நெஞ்சமே கேட்கிறார். நீ வந்து உள்ள உட்காந்த, நீ மட்டுமா வந்த, பூதகணங்களை கூப்பிட்டு வந்து உள்ள உட்காந்துருக்கேன். இப்போ பூதகணம் உள்ள உட்காந்துருக்கு, அவன் மைதானமாயிட்ட மனசு. அது மாதிரி அவருடைய பொருட்கள் திருச்சூலம் வச்சிருக்கார் சாமி, அது உள்ள வச்சிருக்க சரக்கரையா என் திருவுள்ளமே கேட்கிறேன். சரக்கரை திருவிடுத்தம் அப்பர் சாமி திருவிடுத்தம்.
அது மாதிரி இங்கே கேட்குறார். சாமியோட சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் இந்த பாட்டில் சொல்கிறார். ஆர்க்கின்ற நீர் அது என்னது? ஆனாலும் ஆனாலாம் கையில் வச்சுருக்கார். அங்கையில் சங்காரம் அது என்ன நூல்? அங்கையில் சங்காரம். அங்கையில் சங்காரம் எது சொல்லுது? உண்மையிலக்கம் வந்துட்டு ஒரு வழியா பிடிச்சி இழுக்க விடுதா இருக்கு வெளியில. பஸ் பிடிச்சி வரணுவா? சரி. அப்ப ஆர்க்கின்ற நீரும் ஆனாலும் மதியும். மதினா ஐவாய் அரவு பாம்பு ஐந்தலை நாகம். போர்க்கின்ற யோகு பெருமான் யோக சிந்தனை இருக்கிறவர். அவர் யோகம் பண்ண மாட்டார், யோகத்திற்கு கர்த்தாவா இருக்கார். போர்க்கின்ற யோகும் உமையும் உருவும் அருவும். உருவம் அருவம் அரு உருவம் அம்பாலோட கூடிய அரு உருவம்னு அர்த்தம். வென்றி பார்க்கின்ற வேங்கையும். வேங்கைன்னு என்ன? புலி. வென்றி பார்க்கின்ற வெற்றியோடு பார்க்கக்கூடிய புலி. புலி பார்க்கும்போது எப்படி பார்க்கும்? கம்பீரமா பார்க்கும். பூனை பார்த்ததுல நம்ம பயமா தான் இருக்கும். திரும்பி தெரியாது. பூனை நம்மளை பார்த்ததுன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நம்மளை இப்போ பராண்ட போதா இல்லை கொஞ்சம் போதா நமக்கு தெரியாது. இப்போ பூனை அப்படித்தான், அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தான் அது. பொதுவாகவே பூனை அப்படித்தான். பூனையை பற்றி பேசும்போது எல்லாரும் கிராமப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, பூனை வளர்க்கக்கூடாது, நாய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனை என்ன வேண்டிக்குமா சாமி கிட்ட? இந்த வீட்டில் பிள்ளையே போகக்கூடாதுன்னு வேண்டிக்குமா. ஏன்னா எங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு போகிற எனக்கே வரணும் அப்படின்னு வேண்டிக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி. நாய் என்ன வேண்டிக்குமா? இந்த வீட்டில் நிறைய பிள்ளைங்க பிறக்கணும்னு வேண்டிக்குமா. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு கை சாதாரண கல் வைக்கும், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வேண்டிக்கும் சொல்லுவாங்க. இதெல்லாம் மக்கள் வளர்க்கிறதில்ல. ஆனால் பூனையை வளர்க்குறதும் நாய் வளர்க்குறது ரெண்டுமே தடுக்கப்பட்ட ஒன்று தான் அச்சாரமான வாழ்க்கைக்கு. பூனையுடைய மயிர் நாயுடைய மயிர்கள்லாம் பிரேதங்கள் வசிக்கும். செத்த தீய ஆன்மாக்கள்லாம் வந்து அதில் வசிக்கும். அதனால் அது உதிர்ந்திருக்கிற இடத்துல அதில் தான் பிரேத பூத பிரசாசங்கள்லாம் பார்க்கக்கூடாது. நாய் பூனை பார்க்கக்கூடாது, கோழியினுடைய சிறகடிப்படக்கூடாது. அதெல்லாம் சுத்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி. அப்படி இதுக்கு சொன்ன புலி. பூனைங்கிறது என்னது? புலிங்கிறது என்னது? பிக் கேட் தானே. அதுவும் பிக் கேட்ஸ் இன்னொன்று ஓடுது தெரியுங்களா? டிஸ்கவரியில் ஓடுது தெரியுங்களா? பிக் கேட்ஸ்ன்னு போடுவோம். யாரை பற்றி கொடுக்க அதில் வரும்? பிக் கேட்ஸ்லாம் என்னென்ன? சிங்கம் என்னது? சிங்கம் பூனை தான். என்ன பிடரி இருக்குது அவ்வளோதான். புலிக்கு பிடரி கிடையாது. அதுவும் பூனை தான், இதுவும் பூனை தான். அதனால் பிக் கேட்ஸ்னு பேர் இருக்கலாம். பூனை, புலி, சிறுத்தை, சிவிங்கி புலி, வேற என்ன இருக்கு? வரி குதிரையா? வரி குதிரை வராது அதில். சரி, இதெல்லாம் பிக் கேட்ஸ்னு பேர். கருப்பு புலி ஒன்று இருக்கு. கருப்பு புலி ஒன்று இருக்கு. ஜாகுவார் என்ன? சிறுத்தையா? சிறுத்தையிலே கோடு கோடா ஒன்று இருக்கும், புள்ளி புள்ளியா ஒன்று இருக்கும். சிட்டா தான் புள்ளியா இருக்கிறது. கோடு கோடா இருக்கிறது புலி வேற. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், அதாவது பிளாக் அண்ட் ப்ரௌன்ல இருக்கும். சீட்டா, சிறுத்தை, சிவிங்கி புலி, பேந்தர் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே பூனை தான். காட்டு பூனைன்னு ஒன்று இருக்கு. காட்டு பூனை தெரியுமா? நம்ம வீட்டு பூனை மாதிரி தான் இருக்கும். காட்டு பூனை எப்படி இருக்கும்? வீட்டு பூனை மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா இது என்ன அளவை? கருதல் அளவை தான். காட்டு பூனை எப்படி இருக்கும்? வீட்டு பூனை மாதிரி தான் இருக்கும்னா இது என்ன அளவை? சித்தியாரில் படிச்சிருக்கீங்க நிறைய பேருங்க. தீபி காட்டெல்லாம் சொல்லுங்க. கருதல் அளவையா? ஒப்பு 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 அல்லது ஓமையின் அது கருதல் அளவை. ஒப்பு அளவை, ஒப்பளவை அல்லது ஓமை அளவை. இதுதான் காட்டு பசு எப்படி இருக்குன்னா வீட்டு பசு மாதிரி தான் காட்டு பசு இருக்கும்னு சொல்றது. காட்டு பூனை, காட்டு பூனைக்கு ஒரு பேர் இருக்கு. தேவாரத்தை சொல்றாரு ஞானசம்பந்தர். வெறுகு. வெறுகு, வெறுகுன்னா காட்டு பூனையா? வெறுகுறிஞ்சி காடு அப்படின்னு ஞானசம்பந்தர் பதிவு போட்டவர் தேவாரத்தில். எந்த தேவாரம் கண்டுபிடிங்க?
கூகுளில் போய் தட்டச்சு தேடலில் பார்க்கக்கூடாது. அவ்வளோ தேடி கடந்து போயிட்டு சரி அதுனா 3ஆம் தெரு 4ஆம் தெரு சொன்னோட பரவாயில்ல. சரி அதாச்சும் கண்டுபிடிக்க பார்ப்போம். பிறகு கண்டுபிடிக்க ஆளைக்கு கண்டுபிடிக்க வெறுகு வெறுகுங்கிறவன் வெறுகு வெறுகு வேருகு வெறுகு சின்ன நகரம் சின்ன ரகரம். முறுக்குக்கு இருக்கு அந்த ரூ இல்லை, ருக்கு இருக்குல்ல அந்த ரூ, அந்த ரூ தான் வெறுகு. வெறுகுன்னா என்னது? காட்டு பூனை. சுடுகாடை பற்றி பேச. சரி அதனால ஏக்சல் வந்தேன் அந்த புலி எப்படி பார்க்குதுங்கிறார். பார்க்கின்ற வேங்கை வென்றி பார்க்கின்ற வேங்கை பார்த்தாலே பயந்துரும் நம்ம ஓட வேண்டியதான். அதான் வென்றி பார்க்கின்ற வேங்கையும். வேங்கைன்னா தெரியல புலி உயிரோட இருக்கா சாமிகிட்ட இல்ல ஆடையா புலி தோல் தான் இருக்கு. வள்ளியந்தோள் உடை ஆர்ப்பது போர்ப்பது நல்ல கொள்ளியல் வேழத்தின் உரிவிரி கோவணம் நல்லியலார் தொழும் நல்லூர் பெருமணம் புல்கிய வாழ்க்கையம் புண்ணிய நார்க்கே. என்ன பண் என்ன ஊர்னு கேட்ப நீங்களே எதிர்பார்த்தீங்க. அதான் கேள்வி மாத்திட்டேன். என்ன பண் இல்லை என்ன பண் எல்லாரும் ஆசையாக நல்லூர் பேரோட பாட சொல்லிடலாம் நினைச்சிட்டாங்க 2 பேர். என்ன பண்ணு அந்தாளி குறிஞ்சி. அந்தாளி குறிஞ்சி சாமா என்ன ராகத்துக்கு பேர். மனச சஞ்சரரே அது பாட்டு வருது இல்லையா. யார் பாடினது? அவர் பாடின பாட்டு அதில் வந்து பாருங்க மனச அதான் சாமா அந்த ராகம் சாமா அந்தாளி குறிஞ்சி. சுண்ணவன் நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம் எத்த நின்று ஆடுவர் விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமரு மேனியம் இஞ்சகனார்க்கே. குறுகாவூர் வெள்ளடையிலையும் அந்தாளி குறிஞ்சி பாடுறார். நல்லூர் பெருமணத்தில் அந்த 2 பதிகம் தான் நல்லூர் பெருவது அந்தாளி குறிஞ்சி தேவாரத்திலே 2 தேவாரம் தான். ஒரு பண் ரொம்ப ஆச்சரியமான பண். அது தெரிஞ்சுக்கிறது என்ன கஷ்டம், மனப்பாடம் பண்ணல ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எங்கம்மா சொல்லுங்களான்னு பார்க்குறேன். யார் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். ராகம் சாமா பண் அந்தாளி குறிஞ்சி. சரி எதுக்கு சொல்ல வந்தீங்க? ஏன் அங்கே போன அந்தாளி குறிஞ்சிக்கு? அதில் வள்ளியம் தோல் உடை. வள்ளியம் தோல் அர்த்தம். வள்ளியம்னா புலின்னு அர்த்தம். அதான் போனாங்க. வள்ளியம் புலித்தோல் அர்த்தம். அப்படி புலித்தோலை உரிச்சு வச்சு கட்டி வச்சிருக்காரு. இரவும் பகலுமெல்லாம் கார்கொன்றை மாலையினாருக்கு உடனாகி கலந்தனவே. என் மனசு அப்பேற்பட்ட சாமிக்கு இரவும் பகலுமாக அவரிடத்தே கலந்து தோன்றுகிறது என்று பாடியிருக்கிறார். கலந்தன கண் பலர் கட்டவிழ்வார் கொன்றை கட்டரவார் தலந்தன கண்ணியம் கானகம் ஆடியோர் சாணகமும் நிலந்தனக்கு இல்லா அகதியன் ஆகிய நீலகண்ட தலந்தலை கண்ணே அலந்தலையாகி அழிகின்றதே என்று அந்த பெண்ணை பார்த்து அம்மா பாடுறான். செவிலி கூட்டுற அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த பெண் எப்படி இருக்கா? இந்த பொண்ணை ஒரு இது கூட வரும். இந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று இந்த அம்மா பண்ணுவாங்கல்ல, பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்களே, அதில் வரும். அவனை பாரு, அவன் போட்டுக்கிற துணி ஊராம்ட்ட துணிடி
அவனுக்கு ஒரு வீடு வாசல் இல்லடி, அவனுக்கு ஒன்றுமே இல்லடி, அவனை போய் விரும்புறியா, அவன் நடுத்தரில் விட்டுருவாண்டி, அவனை போய் விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போறிய, நீ நல்லா இருப்பியா, அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டம். இது செவிலி கூற்று. பொண்ணு விரும்புகிற மாப்பிள்ளை நல்லவனாக தான் கொடுப்பாங்க இல்லையா? இவர் என்னத்தில் பண்ணிட்டு இருக்காரு பார்ப்பாருங்க. கலந்தனக்கு என்பு. எத்தனை பவுன் வச்சிருக்க? என்பு மாலை வச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு இவர். களம்னா அணிகலம், அணிகலன். எத்தனை பவுன், எத்தனை பவுன் சொல்லப்படும், எத்தனை மாலன் வேணும், எத்தனை திருமால் வேணா சொல்றேன் இல்லையா? இது எண்ணிறந்த திருமால்களுடைய எலும்புகளையெல்லாம் கோத்து நான் தான் மாலையா போட்டிருக்கேன் இருக்காரு. அதான் கலந்தனக்கு என்பலார். என்பை தவிர வேற கலன் இருக்கிறதில்ல. கங்காலம் தோல் மேலே காதலித்தான் ஆயிடினும் தங்காலம் செல்ல கரித்தனர்கான் சாழலோ வர்றார். ஏன் எலும்பு அணிஞ்சிருக்கார்? திருமால் பிரம்மாவுடைய எலும்புகள். அதெல்லாம் எத்தனையோ திருமால் பிரம்மாக்கள் செத்து போயிருக்கிறாங்க, அவர்களை எலும்புகள்லாம் சாமி அணிஞ்சிருக்கார். ஏன்? புதிய திருமால் வரும்போது நமக்கும் அதுதான் பிறகு நிலைமை என்பது புரிந்து கொள்வதற்காக. ஏன்? அவர் தான் எங்க தாத்தா. அது பத்தி பூட்டல் அவர் தான், அவர் ஏட்டல். இப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ஓ இப்போ நமக்கும் அப்படித்தான், நம்ம பேர பிள்ளை வந்து நம்ம தலையாக பார்க்கும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் இல்லையா? இந்த பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா சமஸ்கிருத கல்லூரின்னு இங்கே இருக்குது மயிலாப்பூர் ரோட்டில். அங்கே போனீங்கன்னா ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா வரிசையாக வெறும் படமாக இருக்குது. ஏற்கனவே இந்த பிரின்சிபாலோடைய ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறான். ஏன்னா இப்போ இருக்கிற பிரின்சிபாலே நாளைக்கு அங்கே போயிடுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் திருமால் பிரம்மாவுடைய அணிகளெல்லாம் எதுக்கு இளம்பனையாக அணிஞ்சு வச்சிருக்கிறாரு? பார்க்கும்போது நம்ம ஆள் தான் அங்கே இருக்கான், நாமளும் நாளைக்கு அங்கே போயிடணும், அடங்கி இருக்கணுங்கிறதுக்காக தான். அதெல்லாம் தான் தான் கர்த்தா எல்லாத்துக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக. அப்படி என்பலால் களம் தனக்கு பாட்டை பிரிக்கணும். களம் தனக்கு என்பு அலர் இல்லையா? என்பதை தவிர்த்து என்புனா அலர்கட்டு அவிழ்வார் கொன்றை. அலர்னா பூ, ஒரு அணிந்து கொள்ளக்கூடிய பூ என்னது? கொன்ற பூ. சரி. கட்டரவார் சலந்தன கன்னி. கண்ணினா மாலை, சின்ன மாலை, சிரசில் தலையில சொல்லிக்கூடிய மாலை கங்கை தான். கங்கையில மாலைக்கு பேர் என்ன வச்சிருக்காரு இவரு? தலையில மாலைக்கு பேர் என்ன வச்சிருக்காரு? கங்கை வச்சிருக்காரு. கானகம் ஆடி நல்ல டான்சர். என்ன என்ன ஆளை பத்தி என்னவா பேசிட்டு இருக்க? நல்ல கோரியோகிராஃபர். கோரியோகிராஃபர் எத்தனை படத்துக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருக்கார் கேட்குறாங்க அம்மா. இல்லை இல்லை கோரியோகிராஃப் பண்ணுவார் தான், ஆனால் சுடுகாட்டில் தான் ஆடுற இடம் எங்க? சுடுகாடு. கானகம் ஆடி ஓர். சரி அதெல்லாம் விடு. இதை நிலப்பூலனா நிலநீச்சது உண்டோ? அவருக்குன்னு சொந்தமாக நிலநீச்சது உண்டோ? ஒன்றும் கிடையாது. சான் அகமும் நிலந்தனக்கு இல்லா அகதினார் சாமியை. அகதினா என்ன அர்த்தம்? இலங்கை அகதிங்கிறாங்கள, சொந்த நிலம் இல்லாதவர்கள், தனக்குன்னு சொந்தம் இல்லாதவர், எதுவும் இல்லாதவர். சான் அகமும். சான் அகம்னா சான் அகம், அகம்னா இடம், சான்னா உள்ள அளவு, இதான் சான் அகம். இந்த அளவு கூட அவருக்கு சொந்தமானது இல்லை, ஆனால் எல்லாமே அவருக்கு சொந்தம். அவர் தான் தன் வயத்தன், எல்லாவற்றுக்கும் உடைமையுடைய யாரு? சிவருமான் தான். அசைவன அசையாதன அத்தனை மேலும் உடைமை கொண்டிருக்கிறவர் சிவருமான் தான். அப்படி பேருடைமை. தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்கும்போது அவருக்குன்னு தனி இல்லை, எதுவும் கிடையாது, எல்லாமே அவருக்கு தான். இது அவருக்கா? இல்லை இது மட்டும் இல்லை, அதுவும் இல்லை, அது எல்லாமே அவருக்கு தான். தனிப்பட்ட முறை இதுதான் என்னுடைய இடம், எது காமிக்க முடியாது அப்படி சொல்றாரு. அப்படி ஏன்னா மற்றது இல்லைன்னா ஆயிடும் இல்லையா? இதுதான் என் இடம் காமிச்சா இன்னொன்று இல்லைன்னா ஆயிடும். அதனால அப்படி சரிதானே? அப்போ சான் அகமும் நிலந்தனக்கு இல்லா அகதியன். நல்ல அகதிங்கிற வார்த்தையை சுவாமி பயன்படுத்துறாரு. இதனா அகதினா என்ன அர்த்தம்? வெரி குட். கதினா அடையத்தக்கது கதி, அது இல்லாதவர் அகதி. ஆதியன் ஆதிரையன் எடுக்கிறார் சாமி சுந்தரமூர்த்தி சாமி திரு நடிப்பள்ளியில. உலக துளையௌ உயிர்க்கும்
நாதியன் நம்பெருமான் மேயது நனி பள்ளியதே. தேவாரம். உலகத்துல எவ்வுயிர்க்கும் நாதியன், எல்லா உயிர்களும் சென்று அடையத்தக்க கதி என்ன? சிவருமான். ஆனா அவருக்கு கதி உண்டோ? அவருக்கு ஏதாவது கதி உண்டா? சிவருமான் முத்தி வேண்டி யார்ட்டையாவது போகணுமா? அப்ப அகதிதான். அப்ப அவர் அகதிதான். சரியா தான் படிருக்காரு. அவனா இல்லையா? இப்ப அகதி யாரு? அப்போ நாம தான் அகதி. நமக்கு கதி அவருங்கிற தெரியாம அகதியா இருக்கிறோம். அவரும் அகதி தான். ஏன்? அவர் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, அதனால அகதி. நல்ல வார்த்தை இல்லையா? சிவருமான் ஒரு அகதி கட்டுரை எழுதலாம் நீங்க. அப்போ உங்களுக்கு அவ்வளவு ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை பேர் எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு தெரியல. பாப்போம். சரணம் எடுக்கிற குறிப்பு பார்த்தாக்க அவர் கட்டே அவர் கொள்ளுங்க. அகத்தியன்னு படிச்சிடக்கூடாது. அகதி அகதி அகத்தியன் வைக்கலாம். அகதியன் அப்படின் போது சிவருமான குறிக்குது. அனாமிகன். எங்க அக்கா பொண்ணு பேர் அக்கா அனாமிகா. நான் தான் வச்சேன் அந்த பேர். அனாமிகா ருத்ரத்தில் வரும். அனாமிகா. ஆனால் விரலை குறிக்குது. இந்த விரலுக்கு பேர் அனாமிகம்னு பேர். சரி, இந்த விரலுக்கு அனாமிகம்னு பேர். அங்குஷ்டம், தர்ஜனி, மத்திமை, அனாமிகம், கனிஷ்டிகம், இந்த விரல்களுக்கு பேர். ருத்ரம் பண்ணும் சொல்லும்போது சன்னியாசம் அங்கன்யாசம் பண்ணுவாங்க. அதில் சொல்லும்போது அனாமிகா இந்த விரலை சொல்லுவோம். அனாமிகம். ஏன் சுவாமிக்கு அனாமிகம்னு பேர்? இருக்கிறதுலே உயர்ந்த விரல் இந்த விரல். அதனால தான் விபூதி பிரசாதத்தை எடுத்து இப்படி நினைத்து கொள்ளணும். இது சிவபெருமான குறிக்கக்கூடிய விரல், உயர்ந்தது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பூசும்போது கட்ட விரல் இப்படி பூசணும். இதுதான் விபூதி எடுக்கிறதுக்கு 2 தான் முறை. இந்த விரல் இந்த விரல் தான் பயன்படுது. சார் அனுஷ்டானம் பண்ணும்போது எப்படி சார்னு கேட்காதீங்க. அது அனுஷ்டானம் எப்படி பண்ண முடியாது. சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் பண்ணும்போது இது பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கு தான். கல்யாணத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அடுத்த முறை சன்னியானம் வரும்போது எங்க இலையில வச்சு கொடுத்தாங்களோ, இங்க சாமி முருகர் மண்டபம் வச்சு கொடுக்கும்போது சன்னியானம் இலையில இருக்கிறது எப்படி எடுத்து பூசாங்க? எடுத்து இப்படி தான் பூசுறாங்க. இதாலதான் வைத்துக் கொள்ள வேண்டும். அனாமிக்கம் மேலானது இது. நமக்கு பூசிக்கும் அடுத்திருக்கு பூசம் இப்படி. சில பேர் இப்படி பூசுவான். அது சொல்ல இப்படி பூசக்கூடாது, இப்படி பூசணும். அதுவே தப்பு. இது அது ஒரு தப்பா? சொல்லுங்க. கனிஷ்டிகம். கனிஷ்டிகம் லாங்குவேஜ் பேதம் இருக்கலாம். கனிஷ்டிகம் வடமொழியில நான் கனிஷ்டிகம். அங்குஷ்டாபியாம் நமக தனுசபூர்ண வாம் தர்ஜனி ஸ்வாஹா அப்படின்னு வருமே. அதில் ருத்ரத்தில் வருமே. ஓ மத்தியமாம் அதான் அனாமிகாம் சொல்லுவாங்க. அதில் கனிஷ்டிகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் கல்யாணம் கொட்டாமம் பேர். ஆனா அதுவும் இருக்கு. பேர் இல்லாதவன் அர்த்தம் பண்ணலாம். அனாமிக்கம்னா பேர் இல்லாதவன், உயர்ந்தவன். சாமியை குறிக்கும், பிரம்மத்தை குறிக்கும் சொல் அனாமிக்கம். அகதியன் ஆகிய அது மாதிரி சொல்லியாச்சா. நீலகண்ட தலந்தலைக்கு என்னே அளந்தலையாகி அழிகின்றது. அந்த பெருமான எண்ணியே என் பொண்ணு இப்படி அழிந்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி அவங்க அம்மா அப்படியே வருத்தப்படுறா. சரி, அது யாரு அந்த அம்மா அப்படின்னா? நம்ம சொந்தக்காரவங்க தான், வேற யாரும் இல்லை. நம்ம வீட்டில் உள்ளவங்க தான். கோயிலுக்கு போகாம சாமிகிட்ட அனுகிரகம் வாங்காம நம்ம இப்படி தவிக்கிறோமே. சிவருமான் சிவருமான்னு சொல்றிய, கும்பிடுறிய, உனக்கு எதனா நல்லதா செஞ்சுது, இந்த சாமி உனக்கு நல்லதையா செஞ்சிருக்கு கேள்வி கேட்பாங்க. கடவுள் கடவுளுங்கிறிய, எத்தனையோ சின்ன பிள்ளைங்கெல்லாம் சாகுதே, அதுக்கெல்லாம் கடவுள் கண்ணு கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க நம்மளை பார்த்து. அப்புறம் என்ன சொல்லணும்? கொன்னதே அவரு தானே, நான் அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது? சைவஸ்தானே அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அனைத்து உயிர்களுக்கும் வினை கழிக்கிறத சாமி தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்த போய் கருணையினால தான் செய்கிறாரே அவர். அது புரியாம நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்பான். என்ன அப்ப என்ன பண்றலாம்? ஒண்ணு அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சைவஸ்தானத்தெல்லாம் சொல்லி எடுத்தீங்கன்னா, சித்தியாரில் எடுத்து உடனே பாட்டை என்ன எடுக்கணும்? தந்தைதாய் தம்சலாற்றின் வந்திடாவிடில்
காசாவில் இப்படி பிள்ளைங்க எல்லாம் கொள்றாங்களே, பட்னியில் வாடுது, இஸ்ரேலில் இப்படி போர் நடக்குது, இதெல்லாம் அவங்க சாமி கேட்க மாட்டாரா? சாமி சாமின்னு கும்பிடுறா சரிதானேன்னா உடனே என்ன பண்ணுங்க, நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது இக்கிரமத்தினாலே நிறுத்தின ஓடிடுவான். அப்ப நீங்க ஓடி வந்திருக்க இல்லையா? அதான் சொல்றேன், இதை சொன்னீங்கன்னா ஓடி விடுவான். அதுக்கு மேல குரல் கேட்டாங்கன்னா விளக்குங்க. சரி, அப்படி என்ன புரியல எனக்கு. திருவருள் அம்பாள் திருவருள் தான் போடணும், அம்பாளால. அழிகின்றது ஆருயிர் ஆகின்றது ஆகுளம் ஏறிடும் மால் இழிகின்ற சங்கம் இருந்த முளை மேற்கிடந்தன பீர் பொழிகின்ற கண்ணீர் புலர்ந்தது வாய்க்களை போன வந்தார் மொழிகின்றதென் இனி நான் வரை முக்கண் முறைவனுக்கு. அவரை எண்ணி எண்ணி அவரை எண்ணி எண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு என்கிட்ட. இனி எனர்ஜியே இல்லை அவர்கிட்ட. அவரை எண்ணி வழிபட்டு ஏங்கி அப்பர்சாமி மாதிரி கிடக்கிறார். அப்பர்சாமி கைகாலம் மணிப்பந்து அசைந்துறவே, அங்கயம் புரைத்தால் பரட்டளவும் தேய, கைகாலம் மணிப்பந்து அசைந்துற மார்வமும் வரிந்த என்புகள் முறிய. லோபுங்கிற பாருங்க, அது வரிந்த என்பு முறிஞ்சிருச்சாலாம். மெய் புழவம் பழுவம் புரண்டு புரண்டு போயினார். அப்பயும் போயிருக்காரு. அதுக்கு மேலே எனர்ஜி இல்லை, கிடக்கிறார். அப்போ வராரு சாமி. என்னங்க இது அநியாயம்? அப்போதான் வராரு. அப்பயும் முனிவர் கூடத்தில் வராரு. மாசில் வற்களை ஆடையும் பார்மீனில் முன்னூலும் தேசத்திகள் நீற்றொழியும் இதெல்லாம் இருக்கு. என் செய்தீர் இவ்வற்கடத்து கேட்கிறார். ஏன் இப்படி வந்தீங்க? என்ன இந்த ஊர்ல வந்து தமிழ்ல பேசியிருக்காரு ஒரு தாள், யார் அவர்? அப்புறம் வந்து பார்க்குறோம். மானசரோவர் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. தமிழ் உண்டோ? கிடையாது. இங்கேருந்து கைலாய யாத்திரை 3 லட்சம் ட்ரிப் பண்ணாக்க கூட ஆள் வந்திருப்பாங்க. அப்புறம் சாமி அப்படி போலியா, கை தேஞ்சி கால் தேஞ்சி அது மாதிரிலாம் கைலாயம் போனா போய் யாரும் போக மாட்டாங்க. அப்போ அப்பர் சாமி மாரி கைலாயம் போனா 25வது சன்னிதானம் மாரி கைலாயம் போயிருந்தா கையில இன்னும் முடி போட்டுக்கலாம். 3 லட்ச ரூபா பணம் கட்டி ஹெலிகாப்டர்ல ஏறி அங்கே போய் இறங்கி பஸ் ஜீப்பு எல்லாம் போய் கையிலைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. கையிலை மணின்னு வச்சுக்கிறாங்களா? அந்த காலத்துல இவ்வளவு வசதி கிடையாது. கொஞ்ச தூரம் வண்டியில போய் அதுக்கு நடந்து தான் போயிருக்காங்க. 25 சன்னிதானம் கைலாய தரிசனம் போகும்போது 25 கைலாய தரிசனம் போகும்போது வழி தவறிட்டாங்களாம். வழி தவறி எப்படி போறது, இனி நமக்கு ஒன்றும் இல்லை போல் இருக்கு, எப்படி பண்ணும்போது தெரியாது இருந்தபோது அங்கே ஒரு பெண் வந்து வழி காமிச்சிருக்கான். ஒரு பெண்ணு வந்து வழி காமிச்சிருக்கான். வழி காமிச்சு இப்படித்தான் போகணும், இந்த வழியா போ அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட்டத்தோட அவங்க சேர்ந்துருக்காங்க. அப்புறம் அந்த அம்பாள் தான் 18 கரங்களோட 18 இந்த பக்கம் 9 கரம், இந்த பக்கம் 9 கரம் 18 கரங்களோட அஷ்டாதசபுத மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரி என்று அவருக்கு காட்சி கொடுத்திருக்கார் 25வது சன்னிதானத்துக்கு அந்த அம்பாள். அந்த காட்சியை அப்படியே கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்ணித்தான் மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரன் மடத்தில் ஸ்தாபனம் பண்ணிருக்காங்க. 25வது சன்னிதானம் தான் கோயிலை கட்டினது. கையில போகும்போது அவங்களுக்கு அம்பாள் தரிசனம் கொடுத்தது. பெயர்பட்ட ஆச்சரியெல்லாம் நடந்திருக்கு கோயில். நவச்சண்டி யாகம் நடக்கும் நவராத்திரிக்கு. ரொம்ப அற்புதமான அனுகிரக வரப்பிரசாதி. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மகாச்சண்டி யாகம் நடக்கும். 9 நாள் நவச்சண்டி யாகம் நடக்கும். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். நவமி அன்னைக்கு 10ஆம் நாள் விஜயதசமி அன்னைக்கு அபிஷேகம், அம்பாளுக்கு அபிஷேகம், சன்னியாரத்துக்கு அபிஷேகம் நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான திருவிழா. டெக்ஸ்டைல் வந்தா எதுக்கு எங்கே போனோம்போ?
ஏன் இங்கே போனோம்? கை காலெல்லாம் தேய்ச்சி இது சம்மந்தம் இல்லை, பாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஏன் கைலாசம் அப்பர் சாமி எதுக்கு போனோம்? இல்லை கைலாய தரிசனத்துக்கு இந்த பாட்டுக்கு எதுக்கு போனோங்கிறோம்? இந்த பாட்டு பாடினீங்க, அவரை பற்றி சொன்னீங்க. அதை ஏன் போனோம்? சம்மந்தம் இல்லாமல் போயிருக்க மாட்டோமே, ஏதோ தொடர்பு இருக்கு, என்னதுக்கோ போனோம். சரி, அப்படி அழிகின்றது ஆருயிர் ஆகின்றது ஆகுலம். உயிர் எல்லாம் கஷ்டப்பட்டது பிறகுதான் சாமி வந்து காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக. இது முயற்சி இல்லை. அப்படித்தானே சாமிகிட்ட வந்து கேட்டார் கைலாயத்தில். சாமிகிட்ட வந்து சாமி வந்து இந்த வர்க்கடத்தில் வந்து என் செய்தீர் நினைக்கிறார். மேலும் நீ அத்தனையும் மக்கு கடந்தான் மானுடப்பான்மையோர் அடைதற்கு எளிதோ சாமி கேட்கிறார். உடனே சாமிக்கு அப்பர் சாமி வரைக்கும் பேசுறது கூட தரானு இல்லையா? இந்த கைலாய மலையில் எவ்வளவு தூரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு தமிழ்நாட்டு ஆளு திருநீர் பூசிக்கிட்டு, துண்ணூறு பூசினாலே தமிழ் தெரிஞ்சுக்கலாம், திரும்ப தெரியாதா? ஃபுல்லாக யார் தான் போடுறாங்க? தமிழ்நாட்டுக்கு வழக்கெல்லாம் கிடையாது அதெல்லாம். இங்கெல்லாம் அதான். அதனால 90% என்ன தமிழ்நாட்டு ஆள் வந்திருக்கிறார். சாமி பார்க்கிறார், என்ன ஊர் நீங்க தமிழ்நாட்டில்? திருவையாறுன்னு இருக்காரு. திருவையாறுக்காரு தானே? கைலாசத்தை எங்கே காமிச்சாரு? அப்போ திருவையாறுக்காரு தானே அவரு? திருவையாறுக்காரு போயிருக்காரு அங்கே தண்ணீர் பூசிக்கிட்டு. அடி அப்பர் சாமி அந்த திருவேடத்தை பார்த்த உடனே பேசக்கூடிய திறன் வருகிறது அவருக்கு. காட்சிப்படுத்துறாரு. கேட்ட உடனே சொல்றார், வடகையிலே விட்டிருக்கும் பெருவாழ்வை காண வந்தேன் அப்படின்னார். அதான் சொன்னார், மானுடப்பான்மையோருக்கு அடுதற்கு எளிது உங்கள் நாகனுக்கு அரசனே இவ்வாவியல் மொழி பழுதில் திருவையாற்றிற்கான் என பணித்தார். அதுக்கு முன்னாடி சாமி என்ன பண்ணார்? அண்ணலே எனை ஆண்டு கொண்டு அருளிய ஆரமுதே விண்ணிலே. முனிவர் மறைஞ்சிட்டார், ஆசிரியர் மட்டும் பேசிட்டு இருக்கு. விண்ணிலே மறைந்து அருள் புரியும் வேதநாயகனே கண்ணினால் நீ கையிலையில் இருந்த கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் என பணிந்தார். என்ன பண்றார் சாமி? கைலாயம் பார்க்கணும் சாமி, நீ கைலை பார்க்கணும். நம்ம போறோம். அப்பர் சாமி கேட்டது என்ன? கைலையில் நீ இருந்த கோலம். அதான் வித்தியாசம். நம்ம பார்க்குற கைலாசத்துக்கும் சாமி பார்க்குற கைலாசம் வித்தியாசம். அதுதான். நம்ம மலையை பார்த்துட்டு வராங்க அங்கே உள்ளவங்க. அப்பர் சாமி கேட்டது கைலையில் அவர் இருந்த கோலம். நீ கைலையில் உட்கார்ந்துருக்கிறேன்னு புராணங்கள் சொல்லுகிறது, அதை பார்க்கணும். அது மானுட பார்மையோருக்கு அடைதற்கு எளிது. நம்ம தானே எது போகிறவங்க போய் கைலாய மலை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம், தொட்டு பார்க்கலாம், ஏறி பார்க்கலாம். வேணா கூட கைலாய தரிசனம் கிடைக்குமோ? சாமி தரிசனம் அது அவங்க என்ன மானுட தன்மையோட போனாங்க. அவங்க அருள் திருமேனி ஜீவன் முத்திராங்க. எல்லாரும் அஞ்சும் அதிசயக்க வடிவம் பெற்று போறாங்க. எப்படி எப்படி முடியும்? அப்படி போறாங்க. அவங்க தலைகீழ போக முடியும் மனுஷனால கைலாய மேல. கைலையில் ஏறுவது எப்படி? ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். கைலையில் ஏறி அப்பர் சாமி பார்த்த கைலாசத்தை நீங்க பார்க்கணும்னா ஒரே வழி, கைலாய மலையை தலைகீழ நடந்து ஏறினீங்கன்னா பார்க்கலாங்கிறாங்க. ஏன்னா கைலை மலை மேல தலையால் ஏறினவங்க 2 பேர், கிருஷ்ணரும் அர்ஜுனரும். அதுக்கப்புறம் கரைக்கிழமை. இவங்கெல்லாம் கைலாசத்துல சாமியை பார்த்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட தாவமும் வலிமை இருந்து தலைகீழ தான் 14ஆம் திருமுறை கோயில் திருப்பணியார் விடுத்து 45வது பாட்டில் சொல்றார் நம்பியாண்டர் நம்பியம். இன்றிலனே விசையனோடு பாட்டில் சொல்றார். சரி, அப்படிப்பட்ட எந்த முயற்சியும் இனி இல்லை என்கின்ற ஒரு நிலை உயிருக்கு. 45, 42, 43 சம்திங் அந்த இதில் தான் இருக்கு. அழிகின்றது ஆருயிர், உயிர் போயிடும் போல இருக்கு உடம்பு விட்டு. ஆகின்றது ஆகுலம். ஆகுலம்னா என்ன? கவலை. ஆகுலம்னா கவலை. வியாக்குல மாதா அப்படின்னு வச்சிருப்பாங்க கோயிலெல்லாம் கிறிஸ்தவர். வியாக்குல மாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வியாகுலம்னா கவலை.
நான் ஒரு டாக்டரை பார்க்க போகிறேன் சார், வயிற்ற வலிக்குதுன்னு டாக்டரை பார்க்க போகிறேன், கவலையாக இருக்குது எனக்கு. டாக்டர்கிட்ட போனால் அவரும் கவலையோடு உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. அப்போ இல்லை சார், ஏன் வயிற்று எனக்குமே வயிறு ரொம்ப வலிச்சுட்டு தாங்க இருக்குது, அதான் கவலையோட உட்காந்துருக்கேன். 2 பேர் சேர்ந்து உட்காந்து கவலையோட விட்டு தான் வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ குருடும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்த வாரேன்னு. அப்போ மாதாவே வியாகுலத்தில் அமர்ந்துருது, அதுகிட்ட போய் நம்ம என்னத்தை கருணை எதிர்பார்க்க முடியும்? பேரே வச்சிருக்கான் வியாகுல மாதான்னு. கடவுள் கவலையோட அமர்ந்துதான் கடவுளா சொல்லுங்க பாப்போம். அப்படி இருக்கு. ஆகுலம்னா கவலை. அழிகின்றது ஆருயிர் ஆகின்றது ஆகுலம், ஏறிடும் மால் இழிகின்ற சங்கம். மால்னா மயக்கம், மயக்கம் அதிகமாகுது. இன்னும் இழிகின்ற சங்கம், சங்கம்னா வளைவி, வளையெல்லாம் கட்டிட்டு கீழே விடுது. முளைமேற்கிடந்தன பீர் பொழிகின்ற கண்ணீர். பீர் அப்படிங்கிற சொல்லுக்கு பீர் கிடையாது, BEER அந்த இது கிடையாது. அதானங்க இருக்கு, அதுதான் அந்த பீர். இந்த இடத்துல பீர் இங்கிலீஷ்ல PQP, அந்த P போட்டு EE போட்டு R போட்டிங்கன்னா வர சவுண்டு பீருங்கிற சவுண்டு. அதுக்கு என்ன தெரியுமா? அந்த பசுமாடு பால் கறக்கிறதுக்கு சுரந்து இருக்கு பாருங்க, சுரந்தா இப்படி தொட்டு இழுத்தா பால் வருது பார்த்தீங்களா, அந்த தன்மைக்கு பீர்னு பேர். பீர் பீர்னா பால், பாலை குறிக்கும், பால் கறக்கிறது குறிக்கும், பால் சுரந்த முளைய குறிக்கும் பீருங்கிற வார்த்தை. இதை சேங்கலூர் தேவாரத்தில் ஞானசம்பந்தர் படம், பீரடைந்த பாலதாட்ட தேவாரம் எடுக்கிறார். பீரடைந்த பால்னே வரும் பாட்டு. இந்த இடத்துல முளை பீர் அடையில கண்ணீரால நனைந்திருக்கான் அவளுக்கு, பெண்ணுக்கு சொல்றாரு பாருங்க. முளைமேற்கிடந்தன பீர் பொழிகின்ற கண்ணீர் இல்லையா? தனபாரம் முழுக்க அவளுக்கு எதனால் நனைஞ்சிருக்கு? கண்ணீரால. குளர்ந்தது வாய், வாய் காய்ந்து போயிருக்கு, புலட்சினா காய்ஞ்சு போனது. போன வந்தார் மொழிகின்ற தென், மொழிகின்றதென் இனி நான் வரை முக்கன் முறைவனுக்கு என்று சொன்னார். போன வந்தார், களை போன, களை போன என்னுடைய அழகு போச்சு. வந்தார் மொழிகின்றதென் இனி நான் வரை முக்கன் முறைவனுக்கு. வந்தார்னா தூது போனவங்க வந்து என்ன சொல்றாங்க? வந்தார். போனவங்க வந்தவர் என்ன சொன்னாங்க? நான் அனுப்பிவிட்ட செய்தியாளர் என்ன வந்து சொல்றாங்க? ஒன்றும் சொல்லலை. இனி என்ன சொல்லி அனுப்புறது? ஒன்றும் இல்லை, அனுகிரகம் பண்ண மாட்டார். பண்டரங்கருக்கு நிலைமை பரிந்து ஒரு கால் மகராயே அப்படிங்கிறார். ஓடுகின்ற சந்தன ஓடுகின்ற தண்ணியில இது மட்டும் வரும். பண்டரங்க புனர்கமல எடுங்க பார்ப்போம். இல்ல அதான் இது பண்டார். இது ஓடுகின்ற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலே அப்படின்னு பாட்டு. வண்டரங்க புனர்கமல மதுமான் கடையினோடு உன் தரங்க இசைப்பாடும் அலி அரசே ஒளி மதிய துண்டரங்க பூன்மார்பன் திருத்தோணிபுரத்து உரையும் பண்டரங்கற்கு என் நிலைமை ஒரு கால் பறிந்து ஒரு கால் பகராயே. ஞானந்தர் பாரார். பெட்டை ஆண் வண்டை பெண் வண்டை என்ன பண்ணுதான்? நல்ல சாப்பிட்டுட்டு இதில் பூவில் தேனை நல்லா மது மாத்தி. மாந்துறதுனா வேற, சாப்பிட்றதுனா வேற. மாந்துறதுனா மிதமிஞ்சியதுன்னு அர்த்தம், அன்லிமிட்டெட். அதான் மாந்தின்னு அர்த்தம். அதில் தான் மந்தி புண்ணு வச்சுட்டு சாப்பிட்ருக்கு. போன வருடத்தில் ஒரே தட்டில் 10 பேர் உட்காந்து சாப்பிட்றதுன்னு வச்சுருக்கான். அப்போ மாந்தியா மந்தியா? அதான் மந்தி பிரியாணி. நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்தோன்னே பதில் குரங்கு பிரியாணி போட்டிருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தான் பார்க்குறேன் அது சுற்றி உட்காந்து ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்றது. இது ஒரே அப்படி வச்சிருக்கேன். அது எடுத்துகிட்டு போட்டோம். மந்தி மந்தி வேற மாந்தி வேற. மாந்தின்னு ஒருத்தர் இருக்கான், அது ஒரு ஓரை இல்லையா? பையனா
திருவாலங்காட்டில் இருக்குது சன்னதி. இந்த மாந்திங்கிறது விதமிஞ்சிய குடி. எதுக்கு? வண்டுக்கு குடிச்சிருக்கு. லவ் ஃபெயிலியர்ல குடிக்கல, என்ஜாய்மெண்ட்ல குடிச்சிருக்கு இந்த வண்டு. படையினோடு ஒன் தரங்க குடிச்சு விட்டு பாட்டு வேற இருக்கு ரெண்டுத்துக்கும். யாரும் ஆணும் பண்ணுமா சேர்ந்து பாடலாம், டுவேட். படையினோடு ஒன் தரங்க இசை பாடும் ஞானசந்தர் எடுக்கிறார். அலி அரசே, அலினா வண்டு, அலி அரசே கோத்தும்பி, இதுதான் மரியாதை கொடுத்தினார். கோத்தும்பின்னு, தும்பினாலும் வண்டு, கோத்தும்பினா அரச வண்டு, அலி அரசனாலும் அரச வண்டு. வண்டுகளிலே தலைவனே, நீ மட்டும் உன் துணையோடு சேர்ந்து ஆடுகின்றாயே. அலி அரசே ஒளி மதிய துன் அரங்க பூன்மார்பன் திருத்தோணி உரத்து உரையும் பண்டரங்கற்கு என் நிலைமை பறிந்து ஒரு கால் பகராயே. என்ன பண்றார்? நீங்க மட்டும் ஜோடியாவே இருக்கீங்களே, அவர்கிட்ட போய் என்னுடைய நிலைமையை ஒரு தடவை சொல்லக்கூடாதா? ஒரே ஒரு தடவை சொல்ல. பதிகமே ரொம்ப ஆச்சரியமான பதிகம். அந்த பதிகத்தை ஆணியாம் திருப்பதிகம்ங்கிறார் சேக்கராட்டர். எரிசூராவம் கழிக்கானல் இளங்குருகே என் பயலை அறிவுறாது ஒழிவதுவும் அருவினையேன் பயனன்றே செரிசிறார் பதம் போதும் திருத்தோணிபுரத்து உரையும் வெறிநிறற்கு மலர்கண்ணி வேதியற்கு விளம்பாயே. அப்படி அந்த செரிசிறார் பதம் போதும் வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய அந்த அந்தர சிறுவர்கள் எல்லாம் வேதத்தை எப்போது ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய தீர்காழியில் இருக்கிறார். அவர் அவர்கிட்ட சென்று என்னுடைய நிலைமையை சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறார். இந்த பாட்டு புறாவை பார்த்து பாடுறார். புறா காலில் போய் விழுவார் ஞானசம்பந்தர். என்ன ஆச்சரியமான காட்சியை பண்ண. அவர் என்ன ஒரு தடவை பார்க்க மாட்டாரா? திரும்பி கேட்கிறார், ஒரு தடவை பார்க்க மாட்டாரா? ஒரு அறிஞர் பாடினார், அல்லாதான். தெருவில் வாரானோ என்னை சற்றே திரும்பி பாரானோ தில்லை அம்பலவன் தெருவில் வாரானோ. தெருவில் ஒரு தடவை வரமாட்டாரா? வரவர் என்னை திரும்பி பார்க்க மாட்டாரான்னு ஏங்குறோம். அது மாதிரி என்னை ஒரு தடவை பாராரே என்னை ஒரு கால் தொழுகின்றேன் பாங்கமைந்த காராரும் செழுநிறத்து பவளக்கால் கபோதகங்கால். கபோதகம்னா புறா, புறானா மாடப்புறா, அதான் கருப்பா இருக்கும். காராரும் செழுநிறத்து கபோதகம், பவளக்கால் கபோதகம். கால் என்ன நிறத்துல இருக்கான்? பவள நிறத்துல இருக்குது, உடம்பு கருப்பா இருக்கு, மாடப்புறா. அதை பார்த்து பாடியிருக்கார். தேராரும் நெடுவீதி திரு தோணிபுரத்து உரையும் நீராறும் சடையாருக்கு என் நிலைமை சென்று நிகழ்த்தீரே சேற்றெழுந்த மலர்கமல செஞ்சாலி வீட்டிருந்த அன்னங்கால். அன்னப்பறவை பார்த்து கூப்பிடுறார். சேற்றெழுந்த மலர்கமலம், சேத்துல பூத்து வந்திருக்கு, அது மேல செஞ்சாலி கதிர் வீச. இதே மாதிரி திருவிழிமொழியில காட்சி இருக்கும். வெறிகதிர் சாமர இரட்ட வீட்டிருக்கும் அன்னம் இலைக்குடை கீழ் அப்படிம்பாங்க. இதே காட்சி அப்படியே. ஆனால் அதுல அது வந்து மேகரா குறிஞ்சி, இது பழந்தக்கராகம். இதில் சொல்றார், வீட்டிருந்த அன்னங்கால் விண்ணோடு மண்மறைகள் தோற்றுவித்த திருத்தோணி புறத்தீசன் துலங்காத கூற்றுதைத்த திருவடியே கூடுமா கூறீர. அவருடைய திருவடியை கூடுமா கூறுங்கள் என்று கேட்கிறார். இதுல ஒரே ஒரு தடவை கிளியை பார்த்து கூப்பிடுறார். சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா. கிளியை பார்த்து கூப்பிடுறார். நீ உன்ன முறையாலே பா உன்ன தருவேன் மைப்பவளம் தொடும் துறையாரும் கடத்தோணி புறத்தீசன் துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயே. கிளியை பார்த்து கூப்பிட்ற, கிளியே உனக்கு பால் தர சாப்பிட்றதுக்கு ஒரு தடவை தோணிபுரத்து சுவாமின்னு சொல்லு அப்படின்னு இருக்காரு. இதை பார்த்து இதே காட்சி ஆண்டாள் எடுக்கிறாங்க. இதே காட்சி அப்படியே ஆண்டாள்கிட்ட இருக்கு. ஆண்டாள் பாடுறாங்க,
அவர் ஏற்கனவே கடுப்பில் இருக்காங்க கோவிந்தர் கிருஷ்ணர் மீது, வரவே மாட்டார் பார்க்கறதுக்கு. கோவிந்தன் பேரை கேட்டாலே கடுப்பாக இருக்கு, முன்னாடிலாம் ஆசையாக இருக்கும் கோவிந்தன் பேர் கேட்டால் நம்பால் பேர் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ வரவே மாட்டாரு பார்க்கறதுக்கு. நம்ம ஒருத்தங்க ரொம்ப பிடிக்குது, அவங்க ஞாபகத்தை ஏற்படுத்த டென்ஷன் தான் நான் எதாக இருந்தாலும். இந்த கிளி என்ன பண்ணுது, கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுதாங்க பார்த்தாலும் அதுக்கு பிடிக்கல ஆண்டாளுக்கு, ஏன்னா அவர் வரமாட்டார். கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். உடனே கோவிந்தான்னு கூப்பிட்டா தானே இவளுக்கு பிடிக்கும், அதனால நான் கூப்பிட்டேன். ஏன்னா பசுவோடு இருக்கு கிளி, உனக்கு எதுவும் சாட மாட்டேன், நீ கோவிந்தான்னு எப்போ சொன்னியோ உனக்கு கிடையாது நம்மளுக்குன்றிருக்காங்க. ஊட்டக்கூடாது செருப்பனாகில், எதுவும் கொடுக்காம நான் கோவப்பட்டேன்னா இன்னும் உலகளந்தான் என்று உயரக்கூம், இன்னும் உலகளந்தான் அதிகமாக சத்தப்படுதாது. இதே காட்சி அப்படியே ஆண்டாள்கிட்ட இருக்கு, ஞானசம்பந்த டைப்ல காட்சி அப்படியே இருக்கு, ஒப்பிட்டு எழுதணும் அப்படி இருக்கு. அதுபோல இந்த பாட்டு, அழிகின்றது ஆருயிர் ஆகின்றது ஆகுலம் ஏறிடும் மால், இழிகின்ற சங்கம் இருந்த முளைமேற்கடந்த பீர், பொழிகின்ற கண்ணீர் புலர்ந்தது வாய், களை போன வந்தார் மொழிகின்றதன். அதாவது தூது விடுறவங்க தான் இவங்கெல்லாம் தூது தானே. அப்பர் சாமியை மாதிரி தூது விட்டார். சொல் மாலை பயில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த தூது விடுற பாட்டு பூரா பழந்தக்கராகத்தில் தான் இருக்கு. அது நல்லா அதுக்கு உள்ள பண்ண போடுறது. பழந்தக்கராகம் எதில் போடுறாங்க, காம்போதியா, பழந்தக்கராக காம்போதியெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நரை கொண்ட மலர் தூவி, அதான் பழந்தக்கராகம். சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே, குயிலை பார்த்து பாடுற அப்படித்தாங்க, சொல்லீரே கேட்கிறார். முன்மாலை நகுதிங்கள் முகிழ்விளங்கு முடிச்சென்னி பொன்மாலை மார்வன் என் புதுநலம் கொண்டு இகழ்வானோ. இந்த சாமி ஒரு நாள் என்னை பார்த்தான் எங்கள் வீட்டுக்கு வந்து, அப்போ நல்லா அழகாக இருந்தேன், பார்த்து சரி உன்னை வந்து அப்புறமா சேர்ந்துக்கிறேன் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். அவர் வருவாருன்னு பார்த்து கொண்டே இருக்க, இன்னும் வரல. அவரை நினைத்து நினைத்து நான் அழகிழந்து போய்விட்டேன். இப்போ அவர் வந்தார்ல எனக்கு என்ன அடையாளம் தெரியாது அவருக்கு. நான் அன்னைக்கு பார்த்து பொண்ணு நீ இல்லையே என்று சொல்லிடுவாரோ. பொன்மாலை மார்பன் என் புதுநலம் கொண்டு இகழ்வானோ அப்படி கேட்கிறார். கண்டகங்கால் முண்டகங்கால் கைதைகால் நெய்தல்கால் பண்டரங்க வேடத்தன் பாட்டோவா பழனத் நடக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாட்டு, அதிகம் முழுக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பழந்தக்கராக தான் அது எடுத்து அனுபவிக்கணும் பதிகத்தில். அப்படி அந்த போன வந்தாருன்னா தூது விட்டவங்கலாம் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க, சரியான பதில் சொல்லுகின்றார். சரி, அதோட நம்ம நிறைய பண்ணிடுவோம், வகுப்பு என்ஜாய்ட்டு நினைக்கிறேன். சரி, நிறைய பண்ணுகிறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் 2 அமர்வு, காலை அமர்வு பெரிய புராணம், மதிய அமர்வு திருமுறை வகுப்பாக இருக்கும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுக. சனிக்கிழமை அடியன் கழுகுமலை என்கிற கஷேத்திரத்துக்கு போகிறேன். கோயில்பட்டி சிவகாசி பக்கமா முருகர் கோயில். ஆமாம், கழுகுமலை கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய இளையான்குடி மாரநாயனார் குரு பூஜை அன்னைக்கு அங்கே 63 சபைன்னு ஒரு சபை இருக்குது. அந்த சபையுடைய செயலாளர் தலைவர் அவர் வந்து என்கிட்ட இணைய வழியில் சிவஞான போதம் படிக்கிறார் அந்த ஐயா. அவர் நாம் வந்து அங்கே உரையாற்றணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினதுனால அன்றைக்கு அடியன் அங்கே உரையாற்றுவதையா கழுகுமலைக்கு போகிறேன். செங்கோலாதை நான் தலைமை தாங்கிறாங்க அந்த விழாவுக்கு. அதனால் அன்னைக்கு வகுப்புக்கு வர முடியல என்பதனால அங்கே காலையில் சனிக்கிழமை காலையில் சரி சொன்னீங்களா வர சொல்லுங்கள். டிக்கெட்லாம் போட்டு கொடுத்துட்டேன். இங்கே மாவட்டத்துலேருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் கழுகுமலைக்கு போயிட்டு சிவகாசியில் கோயில்பட்டி இறங்கி அங்கேருந்து காட்சி போட்டு திரும்பி வந்து அங்கேருந்து சென்னைக்கு டிக்கெட் போட சொல்லிட்டேன். மறுநாள் இங்கே நிகழ்ச்சிக்கு வரதா என்று சொல்லி நிறைய பண்ணுகிறேன். அடுத்த வாரம் கலந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த வாரம் வர வாரலாத அடுத்த வாரம் 30 நினைக்கிறேன். அது வந்து திருவையாறு பொன்னமராஜ் வகுப்புக்குரிய நாள், அதனால் அது இருக்காது. அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து, அதாவது ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் முதல் வாரத்தில் வழக்கம் போல் சனி ஞாயிறு வகுப்புகள் இருக்கும். சைவஸ்தாந்த வகுப்பு ஆரம்பிச்சிட்டுதுன்னா அது இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் சனி ஞாயிறு எப்போதும் போல வழக்கமாக நடக்கும் என்று சொல்லி நிறைய பண்ணுகிறேன். திருச்சிற்றம்பலம் மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழியர்கள் வார்த்தை என்று மாழி அன்பர் வாழி பராரமே. போயிட்டு வரலாம்.